நம்ம இங்கே வந்து இறங்கியாச்சுங்க. இந்த ஊருக்கு பேர் ஆண்டிஜான். ஏதோ என் மேலே இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த பேர் இந்த ஊரோடது. ஸோ இங்கே வந்து நம்ம இறங்கியாச்சு. இப்போ கரெக்டாக இங்கே வந்து லோக்கலாக மணி வந்து 4 கால் ஆகுது. ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே பக்கத்தில் வந்து யாங்கி பஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்காமாங்க. எனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காரு, அங்கே கூப்பிட்ருக்காரு. அங்கே போய் நம்ம ஒரு மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு சின்னதாக ஒரு காஃபி குடிச்சிட்டு போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கடையில் போயிட்டு காஃபி இருக்கான்னு கேட்கலாம். ஓ சரியான வெயிலுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இது ஆக்சுவலாக இந்த கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நம்ம இது வரைக்கும் வந்து போயிட்டு இன்றைக்கி திடீர்னு பார்த்தா ஒரு நேரமான ஒரு சின்ன ஒரு வண்டி உட்காந்து ஒழுங்காக முதுகு வைக்கிறது கூட இடம் இல்லை. ஸோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து சேர்ந்தாச்சு. அடுத்த ஒரு காஃபி மட்டும் குடிப்போம். காஃபி ஒரு காஃபி வந்துருச்சு. காஃபி செம கேவலமாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. பட் ஸ்டில் தலைவலிக்கு இது குடிக்கணுமேன்றதுக்காக குடிக்க வேண்டியதாக இருக்குது. எனிவேங்க, நாம் இப்போ இந்த காஃபியை குடிச்சிட்டு அடுத்தால் நம்மளோட ஒரு பயணத்தை முன்னாடி கொண்டு போக ஆரம்பித்தாச்சு. இப்போது லொக்கேஷன் வந்துருச்சுங்க. இதுதான் ஒரு இருக்க லொக்கேஷன். நம்ம இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 8 minutes வாக் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம நடந்தே போயிடுவோங்க. இப்போ நம்ம வந்து போகி ஷமால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஏரியா. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊரில் லோக்கல் டைட்டானிக் ஆமாங்க இதோட பேர். இதோட பேரே வந்து டைட்டானிக்னு வச்சுருக்காங்க இந்த ஊரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வெறும் மேலே ஒரு கஃபே மட்டும்தான் இருக்காமா, பாக்கி வேறு ஒன்றும் இல்லையாமா. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னதுன்னா, நம்மளோட பாபர் இருக்காங்கல்ல, நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சிருப்போம் நம்ம பாபர். ஸோ இந்த பாபர் வந்து பிறந்தது அரிஞ்சான், இந்த ஊரில் தான் பிறந்திருக்காருங்க. இன்றைக்கி தான் எனக்கு அந்த ஒரு விஷயமே தெரிஞ்சுது. இவரை பற்றி இன்னும் வந்து இந்த ஊரில் லைக் உங்களுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. இவர் வந்து நம்ம இந்தியாவை கான்குவர் பண்ணது, நம்ம ஆக்ராவில் வந்து இவங்க ஒரு மன்னராக இருந்தது. மஸ்ஜித்குள்ளே என்னையும் கூப்பிட்றாங்க. இந்த மாஸ்க் வந்துங்க ரொம்ப ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க போல். மேபி ஒரு 3 வருஷத்துக்குள்ளே தான் கட்டியிருப்பாங்க போல். உள்ளே போய் நம்ம அந்த வீடியோ எடுக்கும்போதே எனக்கு அந்த பெயிண்ட்டோட ஸ்மெல் இன்னும் வருதுங்க. அவ்வளோத்துக்கு சூப்பராக அந்த மாஸ்க்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அவ்வளோ பார்க்குறதுக்கு. ஸோ இதான் நம்ம அந்த ஊரில் மோர், அதாவது கட்டி மோருங்க. அதுக்கு பேர் வந்து ஐரன்னு சொல்லுவாங்க. ஏதோ இது கூட வந்து ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஸ்பைஸ் மாதிரி போடுறாங்க, நல்லா இருக்குது. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. நம்ம கரெக்டாக அந்த மாஸ்க்கு வாசலில் தான் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் வந்து ஆப்பிள் ராஸ்பெரி ஜூஸ் வச்சுருக்காங்க. இது கூட ஏதோ ஒரு மூலிகை மாதிரி ஆட் பண்ணுறாங்க, நல்ல ஒரு வாசம் இருக்குது. நேற்றுக்கு நம்ம குடித்தோம்ல அங்கே தஸ்கண்டில், அதாவது கொஞ்சம் உங்களுக்கு நம்ம கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் வீட்டில் இருந்து அப்படியே பண்ணிட்டு வந்து டேரெக்டாக அப்படி வச்சு வைக்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. By the way, do you know the name of this product? It is cheese. Kurtop. It is dried cheese. Cheese, yeah. Kurtop, we call it kurtop in Uzbek. Okay. I tried it yesterday. It was so hard. It's too salty. Too salty. I tried it yesterday. துளசிங்க, நம்ம பெசில்னு சொல்லுவோம்ல, அந்த பெசிலோட அந்த இலையை வச்சு தான் அவங்க அந்த இதோட அந்த இது பண்ணுறாங்க. அந்த ஐரனோட ஃப்ளேவர் கொண்டு வராங்க. ஸோ உப்பு, இந்த பேசிலோட லீஃபு, அப்புறமா அந்த தயிர், இந்த 3 வச்சு தான் இவங்க இந்த மாதிரி விற்கிறாங்க. 3 பேத்துக்கும் சேர்த்தே வந்து அந்த பையன் வந்து 5000 இந்த ஊர் காசு வாங்கலாம். அப்படின்னா ஒன்று வந்து நம்ம ஊர் காசுக்கு 10 ரூபா கணக்கு வாங்குறாங்க. நல்லா இருக்குது, ஒர்த்து. So they prepared, I think, Japanese tea. Yes. In our culture, we have to pour 3 times back this one. Oh, is it? It is because the taste will be much better. Okay. And it is, how can I say? It will mix. It will mix, maybe even it will purify the tea itself. Now, the 7th time, the tea will be yours. வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக வரும்போது எங்கேயோ வந்து நம்மளை கூப்பிட்டு வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து அவங்க வீட்டில் உட்காந்து அவங்க வீட்டில் இருக்க ஒருத்த மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணுறது, ஐயோ வேறு லெவலுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல என்னால். வந்ததுக்கப்புறமா இவங்க வீட்டோட தோட்டம், அப்புறமா இவங்க வீட்டுக்குள்ளே இருக்க ரூம்ஸு, குழந்தைங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக அந்த ஒரு டேபிள் செட் பண்ணி, ஸோ அவங்க குழந்தைங்க கூட, அவங்க ஃபேமிலி கூட, அவங்க கூட உட்காந்து நம்மளும் ஒரு டின்னர் சாப்பிட வைக்கிறாங்க. டின்னர்னாலும் சரி, லைக் இல்லாட்டினா வந்து ஒரு கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுற முறையே உங்கள் ஊரில் இப்படி தானாமா. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த புலாவ் சாப்பிட்டு பார்க்கலாம். அவங்க ஹோம்மேட் புலாவ் நமக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க.
ஸோ உள்ளுக்குள்ள கேரட்டு பெப்பரு. வாட் எல்ஸ் யூ ஹேவ் இன்சைட் திஸ்? Carrot, pepper, you have rice, then meat, hot pepper, yeah, and some spices we can add inside it. Okay. The special to make it more delicious. Delicious. Yes. Yeah. So, இதான் உங்கள் வீட்டில் பண்ணுற புலாவ். Okay, please take it until it gets cold. It should be eaten hot. Bismillah. Bismillah. Add some salad. சூப்பருங்க. ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது. எங்கேயோ ஒரு ஊரில் வந்து யார் வீட்லேயோ போயிட்டு நம்ம ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோம். ஆக்சுவலாக வீட்டில் நமக்குன்னு சொல்லிட்டு கெஸ்ட்டுக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நல்லா தெரியுது பார்க்கும்போது. எங்களோட கல்ச்சர் படி ஒரு தட்டை சமமாக வச்சுட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஒரே தட்டம் எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இதாவது எங்களோட கல்ச்சராக நம்மளே வந்து அவங்க வீட்டில் இருக்க ஒருத்த மாதிரி நினச்சிட்டு அதே மாதிரி ஒரு பாரபட்சம் இல்லாமல் சர்வ் பண்ணுறாங்க. சான்ஸே இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. It's a hot pepper. Vivek. Yeah. Try some. Be careful. So it can be dangerously hot. நல்ல காரமாக இருக்குது ஆக்சுவலாக அது. So this is the fat. This is fat. The fat of big sheep. Big sheep. இந்தியாவிலேருந்து வரோம். மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பீஃப் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நமக்காக ஆடு வந்து சமைச்சிருக்காங்க. வேறு லெவலாக இருக்குங்க டேஸ்ட். ஆக்சுவலாக தான் சாப்பிடும்போது கண்ணிலேருந்து தண்ணி வருது. அப்பா எவ்வளோ நாள் வச்சுட்டு அந்த மாதிரி நல்லா சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு. வணக்கம் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா நம்மளோட இந்த ஹோஸ்ட்டோட ஒரு வீட்டில் தான் இருக்கோங்க. இன்னும் நம்ம அவங்க வீட்டில் தான் இருக்கோம். காலையில் வந்து இங்கே ஒரு 7 மணி ஆகுது, 7-7:15 ஆகுது வச்சுக்கோங்களேன். ஸோ நைட் அவங்க வந்து ஒரு தனி ரூம் கொடுத்துட்டாங்க நமக்கு படுக்கிறதுக்கு. படுத்து முடிச்சுட்டு இப்போ தான் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த ப்ரஷ் எல்லாம் பண்ணுறதுக்கு இல்லாட்டினா வந்து வெளியே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க கார்டனுக்குள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, நிறைய மரம். அப்புறமா வந்து நம்ம ஊர்லலாம் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு பெரிய ஒரு கிராமத்துலலாம் பிளான் பண்ணுற மாதிரி இவங்க என்னென்னா தக்காளி, ஏதோ இது பம்கின்னு, சோளம், இதெல்லாம் வந்து இவங்க வீட்டில் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இவங்க வந்து நமக்கு வந்து நம்ம காலை டீ காஃபிலாம் குடிக்கிற மாதிரி இவங்க வந்து இவங்க எந்த ஒரு ஸ்டைலில் நமக்கு ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதான் அவங்களோட செட்டப்பு. காலையிலன்னா இந்த மாதிரி மரத்துக்கு கீழே ஒரு கட்டில் போட்டு உட்காந்து, ஸோ வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஒன்றா கேதர் பண்ணி இந்த மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க போல். இதுதான் அவங்களோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் யோகர்ட் ஆர் No, this is oatmeal. So this is some turkey or something, this one? This is turkey with complex with hen. This is cheese. இவங்க அந்த மெலன் அவர் உரிச்சிட்டு இருக்க மெலன் வந்து அவங்க வந்து காலங்காலத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லி கம்பல்சரி எடுத்துக்குவாங்களாமா இங்கே. என்னென்னா இந்த மெலன் வந்து டைஜஷனுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் வந்து இந்த மெலன் வந்து காலைல சாப்பிடுவாங்களாமா, வாட்டர் மெலன் வந்து நைட்டு சாப்பிடுவாங்களாமாங்க. இவங்க ட்ரெடிஷன் படி எப்படின்னா, இவங்க வீட்டில் ஆப்பிள், அதுக்கப்புறமா மெலன், இதெல்லாம் வந்து எல்லா காலத்துலேயும் இருக்கணுமாவாங்க. ஸோ அண்ட் இவங்க ஃபுட்டில் வந்து டெய்லி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஒன்று வந்து இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றது இவங்க கல்ச்சர்லேயே கூட ஒன்றாமா. தேங்க்யூ. ஸோ மெலனு நல்லா திட்டிப்பாக இருக்குது, சூப்பராக இருங்க. இங்கே வந்து இவங்க தண்ணி ஈவன் ஹோட்டலில் இருந்தாலும் சரி, இவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, நமக்கு தண்ணி, அப்புறமா வந்து டீ காஃபி ஏதாவது குடிக்க கொடுத்தாங்கன்னா கூடவுமே இந்த மாதிரி கப்பில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் தான் டீ காஃபி தண்ணி எதுவாக இருந்தாலுமே நம்ம கப்பில் தான் குடிக்கிற மாதிரி வருது. என்ன நம்ம வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வர்றோம் அப்படின்னா இவங்களோட பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்து அந்த கூஜாவை எடுத்துகிட்டு நமக்கு கை வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் இவங்களோட ட்ரெடிஷனில் ஒன்றாமா. நமக்கு கை வாஷ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளை சாப்பிட்றதுக்கோ எதுக்கோ அவங்களோட ஒரு கெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஏரியாவுக்கு நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு பேர் வந்து ஓட் மீலாமா. இவங்க வந்து இந்த ஓட்ஸ் வந்து இந்த தண்ணியில் மட்டும் வச்சு பாயில் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து அந்த ராஸ்பெரியை வச்சு இவங்க ஒரு ஜாம் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு கூட வந்து கொஞ்சம் இது வந்து நம்ம காட்டேஜ் சீஸ் நம்ம ஊரில் வந்து இதை பன்னீர்னு சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து இதை ரஷ்யனில் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. அது இந்தியாவில் வந்து என்ன பேர்னு சொல்லி கேட்டதுக்கு, இங்கிலீஷில் என்ன பேர்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி சொன்னாங்க. இதுக்கு பேர் காட்டேஜ் சீஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பன்னீராமா. அது நம்ம இதை சாப்பிட்லாம். லைக் ஒரு ஹெல்த்தி ஓட் மீல் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ஹோட்டலில் தான் அந்த மாதிரி ஓட் மீல்லாம் சாப்பிட்ருக்கோம். வீட்டில் சாப்பிட்றதுக்கு எப்படின்னு பார்ப்போம். செம்ம சூப்பராக இருங்க. ஆக்சுவலாக நேச்சுரலாக இதில் சுகர் இல்லை. இந்த சுகர் வந்து வெறும் இந்த ஜாமில் இருந்து மட்டும்தான் அதில் போகுது. இந்த டர்க்கியும் சிக்கனும் மிக்ஸ் பண்ண ஒரு சாசேஜ் மாதிரி. அண்ட் அதே மாதிரி இது சீஸு. இது நான் சொன்னேன் இல்லைங்க, இதான் உங்கள் வீட்டில் பண்ண ப்ரெட்டு. அப்புறமா டீ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தாங்க, இந்த மாதிரி கப்பு தான். தண்ணினாலும் சரி டீனாலும் சரி இந்த கப்பில் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வாங்கும்போது 2 கீழே தான் வாங்குற மாதிரி இருக்கும். சுகர்லாம் ஒன்றும் இல்லைங்க, வெறும் பிளெயின் க்ரீன் டீ தான் அது. அவங்க வந்து அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம நேற்று சொன்ன அவங்க அந்த ட்ரெடிஷன் படி, அதாவது 3 தடவை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாட்டுக்குள்ளேயே ஊற்றுறாங்க. அப்புறமா மொதல் கப்பு அவங்களுக்கு ஊற்றுற கப்பு, பாக்கி இருக்க எல்லாத்துக்கும் 2-3 பேத்துக்கு ஊற்றிட்டு 7ஆவதாக தான் வந்து கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுறாங்களாமா. வீட்டில் எல்லா கொல்லைப்புறத்துலேயுமே வந்து இவங்க துளசி வச்சுருக்காங்க, அந்த பெசில் லீவ்ஸு. இதை வந்து ஒன்று பிச்சுக்கிறாங்க, இப்படி கையில் வந்து நல்லா கசக்கிறாங்க. நல்லா கசக்கிக்கிட்டு அப்புறமா இந்த ஒரு குழுவை மாதிரி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கை வாஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நம்ம பண்ணும்போதுங்க நம்ம அந்த துளசியோட வாசம், அந்த காட்டு துளசின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அதோட வாசம் வந்து நம்ம கையில் அப்படியே இருக்குங்க. ஸோ இது நேச்சுரலாகவே வந்து இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கும். நம்ம துளசினாலே தெரியும். அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த ஒரு கல்ச்சரில் எப்படியோ மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. இதே மாதிரி நம்ம கல்ச்சரில் வேறு ஏதாவது நம்ம அந்த கை வாஷ் பண்ணும்போது இப்படி பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வித் திஸ் நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ட்ரிப்பர் அண்ட் ஃபேமிலி.